அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை போக்குவரத்து சபைக்கு இறக்குமதி செய்யப்படவுள்ள புதிய பேருந்துகள். தூணுடன் கைகால்கள் கட்டப்பட்டு பரபரப்பை ஏற்படுத்திய சடலம். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை மாணவர்களுக்கு அவசர அறிவிப்பு. பலேகம தேரர் மீதான வழக்கு ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வரும் சிறுமி. முல்லைத்தீவில் குளத்தில் சடலமாக மிதந்த இளைஞன். மொட்டு கட்சியின் 8 முக்கிய புள்ளிகளுக்கு நீதிமன்ற அழைப்பாணை. இன்னும் 4 நாட்களில் எரிபொருள் மானியம் முடிவடைகின்றது, அரசு விடுத்துள்ள அறிவிப்பு. ஞானசார தேரருக்கு எதிரான வழக்கு நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு. இறக்குமதியாகும் 600 புதிய பேருந்துகள் பலப்படுத்தப்படும் அரசு போக்குவரத்து. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து குழுமத்தை பலப்படுத்தும் பொருட்டு இந்த ஆண்டு இறுதிக்குள் 700 புதிய பேருந்துகள் இறக்குமதி செய்யப்படவுள்ளது. அதிவேக நெடுஞ்சாலை சேவைகளுக்காக 200 சொகுசு பேருந்துகளும் சாதாரண வீதி போக்குவரத்துகளுக்காக 400 சாதாரண பேருந்துகளும் இறக்குமதி செய்யப்படவுள்ளது. குறித்த பேருந்துகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படவுள்ளது. இதற்கிடையில் குறித்த பேருந்து தொகுதியில் இருந்து 104 மெட்ரோ பேருந்துகள் ஏற்கனவே கப்பலில் ஏற்றப்பட்டு விட்டதாகவும் அவை எதிர்வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் இலங்கையை வந்தடையும் என்றும் போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. அதிவேக நெடுஞ்சாலைகள் மற்றும் வழக்கமான சாதாரண வீதிகள் இரண்டிலும் பயணிகளின் தேவையை பூர்த்தி செய்வதையும் மேம்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்தும் நோக்கிலும் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து குழுமத்தை நவீனமயமாக்குவதையும் நோக்கமாக கொண்டு குறித்த பேருந்துகள் இறக்குமதி செய்யப்படுவதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. காலி ஜின்னாற்று பகுதியில் வக்வெல்ல பாலத்திற்கு அருகில் கண்டெடுக்கப்பட்ட சடலம் பொடிலசி எனப்படும் பாதாள உலக கும்பலை சேர்ந்தவரின் நெருங்கிய சகா ஒருவருடையது என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை காலி பொத்தல பகுதியில் உள்ள வக்வெல்ல பாலத்திற்கு அருகில் அடையாளம் தெரியாத சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் இறந்தவரின் முகம் சிதைக்கப்பட்டிருந்ததும் அவரது கைகள் கால்கள் கான்கிரீட் தூணுடன் ஒன்றாக இறுக கட்டப்பட்டிருந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் தற்போது சடலம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கமைய மேலதிக பரிசோதனைகளுக்காக சடலம் காலி தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டிற்குரிய கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான திருத்தப்பட்ட கால அட்டவணையை பரீட்சை திணைக்களம் வெளியிட்டது. திருத்தப்பட்ட கால அட்டவணைப்படி குறித்த பரீட்சையானது எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதியன்று ஆரம்பமாக உள்ளது. பரீட்சார்த்திகள் தங்களுக்குரிய திருத்தப்பட்ட கால அட்டவணையை உரிய முறையில் சரிபார்த்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இதேவேளை பரீட்சை தொடர்பான ஏதேனும் சந்தேகங்கள் அல்லது விவரங்களை பெற்றுக்கொள்ள மாணவர்கள் மற்றும் பெற்றோர் பின்வரும் தொலைபேசி இலக்கங்களை தொடர்பு கொள்ளுமாறு பரீட்சை ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரிலியனுக்கு அறிவித்துள்ளார். அதன்படி பரீட்சார்த்திகள் தங்களுக்கு தேவையான மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்வதற்கு 1911 அத்துடன் 0112785922 மற்றும் 0112784537 மற்றும் 0112786616 அத்தோடு 0112784208 ஆகிய இலக்கங்களூடாக தொடர்பு கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுமி ஒருவரை பாலியல் அத்துமீறலுக்கு உள்ளாக்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து பலேகம ஹேமரத்ன தேரர் தொடர்பான வழக்கு விசாரணை இன்று இடம்பெற்றது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் சிறுமி தற்போது பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் நீதிமன்றக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கை சட்டமா அதிபர் திணைக்களம் மேற்பார்வையிட்டு வருகின்றது. இந்த நிலையில் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமி தங்க வைக்கப்பட்டிருக்கும் இடம் தொடர்பான தகவல்களை வெளியிட வேண்டாம் என நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த வழக்கு அனுராதபுரம் பிரதான நீதவான் சியபத் சசிந்து விக்ரமரத்ன முன்னிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி வழக்கு தொடர்பான அறிக்கையை வெளியிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அனுராதபுரம் பிரதம நீதவான் சியபத் சசிந்து விக்ரமரத்ன நிட்டம்புவ தலைமையக காவல்துறை விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து விசாரித்துள்ளார். இதன்போது நிட்டம்புவ தலைமை காவல்துறை பிரதம ஆய்வாளர் PM அனுர குணவர்தன இந்த சம்பவம் தொடர்பான முதல் DNA பரிசோதனை ஏற்கனவே பெறப்பட்டுவிட்டதாகவும் 2வது DNA பரிசோதனை அறிக்கை விரைவில் பெறப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார்.
முல்லைத்தீவு மாவட்டம் துணுக்காய் பிரதேச செயலாளர் பிரிவிற்கு உட்பட்ட கல்விளான் கிராம அலுவலர் பிரிவில் அமைந்துள்ள கல்விளான் குளத்தில் மூழ்கி 26 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்றைய தினம் வியாழக்கிழமை பிற்பகல் 3 மணியளவில் தூண்டில் சகிதம் மீன்பிடிக்க சென்ற குறித்த இளைஞர் வீடு திரும்பாத நிலையில் அவரது தந்தையார் தேடி சென்றுள்ளார். இந்த நிலையில் இன்று காலை கல்விளான் குளத்தில் மிதந்த நிலையில் இளைஞரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. உயிரிழந்தவர் அதே பகுதியை சேர்ந்த இளைஞரின் அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறித்த இளைஞருக்கு வலிப்பு நோய் இருந்ததாக கூறப்படும் தகவலின் அடிப்படையில் மீன்பிடிக்க சென்றபோது வலிப்பு ஏற்பட்டதன் காரணமாக இளைஞர் குளத்தில் வீழ்ந்து உயிரிழந்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தவிசாளர், செயலாளர் மற்றும் பொருளாளர் உள்ளிட்ட அந்த கட்சியின் 8 உறுப்பினர்களுக்கு வரும் ஜூலை 31ஆம் திகதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு நுவரெலியா மாவட்ட நீதிமன்ற நீதிபதி லங்காகனி பிரபுத்திகா உத்தரவிட்டுள்ளார். தலவாக்கல லிந்துள்ள நகரசபையின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் உறுப்பினர் ஒருகதல் எனக்கே அசங்க சம்பத் பேரிஸ் தாக்கல் செய்த மனுவை பரிசீலித்த பின்னரே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. கடந்த ஜூன் 17ஆம் திகதி வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் தான் வகித்து வந்த உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டமை தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி என அவர் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைந்திருப்பதை கருத்தில் கொண்டு எதிர்காலத்தில் பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என நம்புவதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் டாக்டர் அனில் ஜயந்த தெரிவித்துள்ளார். இதுகுறித்து இன்று தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை கூறியுள்ளார். மேலும் எரிபொருளுக்காக அரசு தற்போது ரூபாய் 57 பில்லியன் மானியம் வழங்கி வருவதாகவும் அந்த மானியம் இந்த மாதத்துடன் முடிவடைய உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே பொதுமக்கள் மீது அழுத்தம் கொடுக்க போவதில்லை என்பதால் மீண்டும் மானியம் வழங்கப்படலாமா வேண்டாமா என்பது குறித்து கொள்கை முடிவு எடுக்கப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கிடையில் மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக எரிபொருள் விலைகள் வேகமாக அதிகரித்ததால் அந்த விலைகளை விட நம் நாட்டில் எரிபொருள் விலையை சிறிதளவு உயர்த்த அரசாங்கம் நிர்பந்திக்கப்பட்டது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்லாத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள கலவட அத்தே ஞானசார தேரருக்கு எதிரான வழக்கை எதிர்வரும் ஜூலை 31ஆம் திகதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரிக்கும் கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி புத்திக சி ராகல இன்று விடுப்பில் இருந்தமையால் வழக்கு இன்று நீதிபதி உதேஷ் ரணதுங்க முன்னிலையில் விசாரணைக்கு அளிக்கப்பட்டது. இதன்போது வழக்கை ஜூலை 31ஆம் திகதி விசாரணைக்கு முந்தைய கலந்தாய்விற்காக அழைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். வழக்கு இன்று நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது பிரதிவாதியான ஞானசார தேரர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருந்ததாக கூறப்படுகின்றது. இஸ்லாமியத்தை அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டு அதன் மூலம் இன நல்லிணக்கத்திற்குரிய பாதிப்பை ஏற்படுத்தியதாக கூறியே சட்டமா அதிபரினால் இவருக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு இறுதிக்குள் 600 புதிய பேருந்துகளை இறக்குமதி செய்து இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து சேவையை பலப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு அறிவித்துள்ளது. அமைச்சின் தகவல்களின்படி இந்த இறக்குமதியில் அதிவேக நெடுஞ்சாலை சேவைகளுக்காக ஒதுக்கப்பட்ட 200 சொகுசு பேருந்துகளும் சாதாரண வழித்தடங்களில் சேவையில் ஈடுபடுவதற்காக 400 சாதாரண பேருந்துகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இந்த பேருந்துகள் அனைத்தும் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் இலங்கைக்கு கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் புதிதாக கொள்வனவு செய்யப்பட்ட 104 மெட்ரோ பேருந்துகள் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவை ஆகஸ்ட் 15ஆம் திகதிக்குள் இலங்கையை வந்தடையும் என்றும் அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த மெட்ரோ பேருந்துகள் அட்டை வழியிலான கட்டண வசூல் முறைகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இவற்றின் நிறுவல் மற்றும் சோதனை நடவடிக்கைகளை தொடர்ந்து செப்டம்பர் 20ஆம் திகதிக்குள் அவை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக சேவையில் ஈடுபடுத்தப்படவுள்ளன. அதிவேக நெடுஞ்சாலைகள் மற்றும் சாதாரண வீதிகள் இரண்டிலும் பயணிகளின் தேவையை எளிதாக்குவதையும் நவீன தொழில்நுட்பம் மற்றும் பயணிகளின் வசதிகளுடன் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து சேவையை நவீனமயப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டே இந்த விரிவாக்கம் செய்யப்படுவதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.